என்னங்க என்னங்க என்ன பொழுது விடிஞ்சிருச்சு, எழுந்திரீங்க. பாப்பல எனக்கு தூக்கம் வருது. எழுந்திரீங்கன்னா ஐயோ ஐயோ இந்த அநியாயத்தை பாருங்களேன். என்னங்க வீட்ல இருந்து கத்திட்டு இருக்கு. ஓடி வாங்களே. வாயா வா, இன்னைக்கு உன்னை ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். வாங்கய்யா, ஆனா கீழே வாங்கய்யா. எல்லாரும் காலையில இருக்கிறீங்களா இல்ல காலி பண்ணிட்டு போயிட்டீங்களா? மல்லாக்க படுத்துக்கிட்டு துப்புனா மார் மேலதான் விழுகும். கழுதையை விட்டுருங்க. என்னடே படுத்ததும் பார்த்தாம பழமொழி வேற பேசிட்டு இருக்கிறியா? இதெல்லாம் கேட்க இங்க யாருமே இல்லையா? நேத்து ராத்திரி இவன் என் வீட்டுக்கு வந்து ஏன் கட்டில்ல என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்திருந்திருக்கான். இவனுக்கு ஞாபகம் மறதி இருக்குங்கிறதுனால இதையெல்லாம் கூட நம்ம பொறுத்துட்டு போக முடியுமா? அம்மா அஞ்சி போட்டு வச்சு துணி மாதிரி கௌரவமான இந்த குடும்பத்துல பூந்து கலீஸ் பண்ணியா? ஏன்டா ஆறுமுகம் கூப்பிடுறாரு பாருங்க. உன் பேர் அது? ஐயோ என்னன்னா ஏண்டா அந்த பாலா போன ஞாபகம் மறதிக்கு எதுவும் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட கூடாதா? மருந்து வாங்கினது நான் இருக்குன்னு, ஆனா அவன் எங்க வச்சிருந்தா மறந்து போச்சு. நீங்க பாத்தீங்களா? செருப்பாலே அடிப்பேன். வாங்க செக்ரட்டரி சார். என்னத்த வர்றது? நான் செக்ரட்டரியா இருக்கிற இந்த காலனில இப்படி ஒரு கேவலமான நிகழ்ச்சி நடந்ததை நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், வெறுப்படைகிறேன். வேணாவில வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? ஆட சும்மா இருங்க. நீங்க ஒண்ணு ஆறுமுகம், உனக்கே ஞாபகம் மறதி இருக்கு இல்லையா? நேரங்காலத்துல வீட்டுல போய் படுக்கலாம்ல, அதை விட்டு ஏன் ராத்திரில வீடு வீடு அலையிற? அப்படி கேளுங்க. அப்படியே படுக்கிறவன் இவன் நைட் ஷூட் போறான் இல்லையா, அந்த நேரமா பார்த்து போய் படுத்திருந்தீங்க இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? வெளியில தெரிஞ்சு இவ்வளவு கேவலமா இருக்குமா? என்னங்க சொல்றீங்க? யோ, இந்த பொம்பளை பிரச்சனைக்கு ஒரு நியாயம் சொல்லியானா இந்த ஆறுமுகத்துக்கு ஐடியாவா குத்துனுக்குற? நீ எல்லாம் ஒரு செக்ரட்டரி. எவனா சைடுல சவுண்ட் வரவன் என்னடா பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறவன் புருஷனா அடுத்த வீட்டுக்காரன்னு தெரியாம ஃபுல்லா 12 hours 12 மணி நேரம் படுத்துட்டு இருந்துட்டு காலையில சாவகாசமா வந்துச்சு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணானா அதை நான் தீர்த்து வைக்கணுமா? ஏங்க அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு, நீங்க பேசாம இருக்கீங்க. கரெக்டா சொன்னீங்க. என்னடே காலங்காதால காலநிலை யாரும் பல்லு கூட வளர்க்க முடியாத அளவுக்கு பஞ்சாயத்து வச்சிருக்கீங்க. நேற்று ராத்திரி இவன் வந்து வீட்டுல படுக்கும் போது நீங்க எங்க போயிருந்த? இல்ல நேத்து ராத்திரி யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மொட்டை மாடி வரைக்கும் போயிருந்தேன். காத்தோட்டமா இருந்துச்சா அங்கே படுத்து தூங்கிட்டேன். அறிவு கிட்டவனே கூப்பிட்டதே அவன் தான். நீ வெளியே போயிட்டா உள்ள வந்துட்டான். இத பார், நான் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னையில இருந்து இந்த காலனில பொம்பளைங்க எல்லாம் வெளியே படுக்கட்டும், ஆம்பளைங்க எல்லாம் உள்ள படுக்கட்டும். அப்புறம் எந்த ஆம்பளை வீட்டுக்குள்ள வந்து நான் பாத்துறேன். என்ன பாட்டுறீங்க? போயா 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 போடா, ஓட்டிட்டு போ. போயேண்டி. ஐயா எங்கேயோ போயிட்டீங்கயா. என் மேல தப்பு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் பிரிக்கிற மாதிரி நியாய அநியாயத்தை பிரிச்சு பார்த்து நல்லது கெட்டதை பகிர்ந்து பார்த்து உண்மையும் பொய்யும் உடைச்சு பார்த்து உருப்படியா ஒரு தீர்ப்பை சொன்னீங்களே, ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க நல்லா இருக்கணும். ஆமா, நீங்க யாரு? செக்ரட்டரி சார், எப்படி இவ்வளவு பிரமாதமான தீர்ப்பை சொல்லிட்டீங்க? அது வந்துங்க, இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு நாள் என் ஃபேமிலியிலேயே நடந்துருச்சு. ஐயோ, உங்க வீட்டுல யாரும் வந்து படுத்துட்டாங்களா? நான் தான் வேற வீட்டுக்குள்ள போய் படுத்துட்டேன். அதான் உங்களால இப்படி ஒரு தீர்ப்பு சொல்ல முடியுது. என்ன, இவன் மறந்து போய் படுத்துட்டான், நான் மறந்த மாதிரி போய் படுத்தேன். ஆனா பின்னிட்டானுகோ. கல்பனா, நீ ஆட்டோவை கட் பண்ணு, நான் லக்கேஜ் எல்லாம் இறக்குறேன். பெட்டியெல்லாம் எங்கிட்ட கரெக்டா இருக்கு. ஆனா அந்த டெம்போக்காரன் உள்ள கொண்டு வைக்க மாட்டேங்கிறான். அதான் எனக்கு டெம்போ வேணும். சட்டி முட்டி சாமான் பொட்டி படுக்க. நம்ம காலையில யாரும் வீடு காலி பண்றாங்களா? நாம காலி பண்ணல, நாம இருக்கு. ஏ சார், நீங்க என்ன காலி பண்றீங்களா? நான் காலி பண்ணல, புதுசா குடி வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை பார்த்தா படிச்சவர் மாதிரி இருக்கு. ஓ, பாக்க அப்படித்தான் இருப்பேன். ஆனா எட்டாம் கிளாஸ் ஸ்டைல். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணுல இந்த டெம்போக்காரன் ரொம்ப தகராறு பண்றான். ஆளுக்கு 2 பெட்டியா கொண்டு வச்சா உதவியா இருக்கும். மேன் டு மேன் ஹெல்ப் தானே. ஆமா ஆமா, அவன் கிடக்குறான் சார் மடங்க. இது கூட செய்யல மனுஷன். கண்டிப்பா நான் எடுத்துக்கிறேன். தம்பி, இது பேர் என்ன? 8ஆம் கிளாஸ் 3 9. ஐயோ, 3 9 விஷயம் தெரியாம 3 9 என்னாச்சு? ஏம்மா எல்லாரும் அலறாங்க? இங்க இருக்கவாள்லாம் உங்களை வீணா பயமுறுத்துறா. நீங்க பயப்படுற அளவுக்கு 3/9 வீட்டுல எந்த தப்பும் நடந்துள்ள. புஷ்பாங்கிற பொண்ணு ஒரே ஒரு வாட்டி தற்கொலை பண்ணிட்டா. ஐயோ, தற்கொலையா? சொல்லிட்டாங்களா? ஆமா, 3/9 எல்லாரும் அலற ஆரம்பிச்சிட்டாங்களே. சே, புதுசா குடித்தன வரவங்க இதெல்லாம் சொல்லாதீங்கடா, பயந்துக்குவான்னு சொன்னேன். பைத்தியக்கார பசங்க இருக்கானுங்களே. அப்படின்னா ஏற்கனவே புஷ்பான்னு ஒரு பொண்ணு இங்க குடி இருந்தது வாஸ்தவம் தான். அவ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணது கரெக்ட். நான் தான் கடைசி நிமிஷத்துல வந்து காப்பாத்திட்டேன். காப்பாத்திட்டீங்களா? நல்ல மனசு. ஆமா, தற்கொலை பண்ணிக்க போற பொண்ணு நீங்க காப்பாத்திருக்கீங்கன்னா உங்களுக்கும் புஷ்பாவுக்கும் ஏதாவது ஏற்பட்டு அதனால விவகாரம் வந்து ஒரு டெம்போ நிறைய ஜாமான கொண்டாந்து ஆளுக்கு 2 எடுத்துக்கின்ற. ஒருவேளை லூசா இருப்பானோ? இந்த காலனில திருட்டு பயம் உண்டு, அதை சொல்லுங்க. என்னுடைய சர்வீஸ்ல இது வரைக்கும் இந்த காலனிக்கு திருடன் ஒருத்தன் வெளியில இருந்து வந்தது கிடையாது. அப்பா, அது வெளியில இருந்துன்னா சார், செக்ரட்டரி என்ன நம்ம பெண் இங்க இருக்கு? இது பாருங்க சார், இந்த காலனில
புஷ்பா மேட்டரை விட சீரியஸான மேட்டர்லாம் இருக்கு. அப்படியா? என்னது? ஆறுமுகன் ஒருத்தன் அவனும் சூசைட் பண்ணிட்டானா? ஆமாம் சார். இருக்கு சொல்லுங்க சார். அவன் ஒரு ஞாபகம் மறதி கேஸ், 10 அதுக்கு ஆப்செட் மேட்டர் வேற. அவன் வீடு நினைச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்துருவான். வந்துட்டு நீங்க சாப்பிட வச்சிருப்பீங்களே, அதெல்லாம் எடுத்து அவன் சாப்பிட்டு உங்க கட்டிலே படுத்துக்குவான். நீங்க வந்து கேட்டீங்கன்னா நீங்க யாரும் திருப்பி கேட்பான். நான் உங்கள்கிட்ட இருந்தா போய்கிட்டு இருக்கேன். இந்தாங்க, நான் அவசரமா வெளியே போறேன். என் வீட்டு சாவி பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ள 2 பெட்டி இருக்கு. டெம்போ நிறைய எவனோ ஒரு இழிச்ச வாங்கி ஜாமான் எடுத்து வந்து ஆளுக்கு 2 பெட்டி எடுத்துக்கங்க. நான் இருக்கல 2 பெரிய பெட்டியா பார்த்து என் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். பாத்துக்கங்க. தம்பி சார் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சா? டெம்போ நிறைய சாமான் செட்டோட ஒரு இழிச்சவாய வந்தானே, அவன் சொல்லியாச்சே. நான் தான் மேன் டு மேன் ஹெல்ப். ஆமா ஆமாமா, நீங்க தானா? சாரி சார், நான் ரொம்ப நல்லவன். ஆனா அந்த நாம மட்டும் தான் எனக்கு சின்ன ப்ராப்ளம். இது இந்த காலனிக்கு அதான பெரிய ப்ராப்ளம். இந்த சாவி என்ன உங்க வீட்டு சாவி ஏன்ட்ட குடுக்குறீங்க? எங்கேயும் வெளியே போறீங்களா? இது உன் வீட்டு சாவிடா. போய் பொட்டி எடுத்து கொண்டு வந்து கூட. சார் பேப்பர். நீ ஏன் பதட்டப்படுற? அதனால நான் பயப்படுறேன் இல்ல. 7:30 மணிக்கு ராகு காலம், அதுக்குள்ள பாலை கொண்டு புத்துல விடணும். நீ சும்மா குறுக்க பேசாத. ஒரு சொட்டு பால் செஞ்சிருக்க. சாரி சார், ரொம்ப சாரி சார். என்ன சாரி? அறிவு இருக்கா உனக்கு? என்ன அறிவு இருக்கான்னு கேக்குறீங்க? ஏன் பேப்பர் போடுறது? நான் பல வருஷமா இப்படி தான் போட்டுட்டு இருக்கேன். நான் எவ்வளவு வருஷமா இங்க பேப்பர் போட்டுட்டு இருக்கேன். யாராவது பாலோட குறுக்க வந்திருக்காங்களா? நானும் இத்தனை வருஷம் தயிர் வெண்ணெய் பால்லாம் கொண்டு போயிருக்கேன். எவனாவது பேப்பர் கொண்டு குறுக்க போட்டிருக்கானயா? மரியாதை 2 லிட்டர் பால் வாங்கி கொடு. உன் தாத்தா பேப்பர் போட சொல்லு. தாத்தா இல்ல அப்பா. நான் எப்படியா பேப்பர் போட முடியும்? போட முடியாது. எந்த வீட்டுக்கு எந்த பேப்பர் தெரியாதியா எனக்கு? அப்பா யோ பதில் சொல்லு. கையெடு. இந்த பாலுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இந்த ஆளுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த ஆளுக்கு பதில் சொல்லியா? இப்போ பால் எங்க? எங்க தெரியாம தான் கேக்குறேன். பால் பாக்கெட்ல கொண்டு வந்துருக்கலாம்ல. பாக்கெட்ல ஊத்துறதே ஒளியிருமே. ஐயோ யார் மூஞ்சில முடிச்சேன்னு தெரியலையே. பால் சிச்சி பேப்பர். என்ன பாத்து முத்து வந்துருச்சு. அப்பா நாகலிங்கேஸ்வரா, அப்படி இப்படி சிந்தாம சித்தராம பாலை கொண்டு வந்துட்டோம். உன் குத்துல விட வேண்டியதான் பாக்கி. வேண்டுதல் முடியற வரைக்கும் வாய் வச்சுக்கிட்டு சும்மா வாங்க. ஏங்க அந்த பாலை புத்துல இருக்க பாம்புக்கு தான் ஊத்தணுமா? ஐயோ நீயா? நான் எங்க ஊத்துற உனக்கே நீயா? சும்மா இல்ல. அந்த பாலை பின்னாடி நிக்கிறவனுக்கு ஊத்துனா புண்ணியமா இருக்குமேன்னு பாக்குறோம். இது மனுஷனுக்கு விடுற பால் இல்லையா, பாம்புக்கு விடுற பால். அதேதான் நானும் சொல்றேன். பின்னாடி திரும்பி பாருங்க. அபிஷேகம் சூர்யா, இன்னைக்கு நீ இங்க இருப்பேன்னு எனக்கு தெரியும்டா. ஜனவரி 28 4 வருஷம் ஆயிடுச்சுல்ல. நடந்ததை மறக்க முடியல. நடந்ததை மறந்துன்னு சொல்ற தைரியம் எனக்கு இல்லடா. எனக்கு இல்ல. கண்ணத்துல நீ பறி கொடுத்து நின்னப்போ நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன்.
எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த நினைவு மனசு விட்டு போகாது சூர்யா. கஷ்டம்தான், எனக்கு தெரியும். அந்த ரயில் உன் மேல ஏறி செத்து போயிருப்ப. இந்த சின்ன வயசுல உனக்கு அப்படி என்ன கஷ்டம்? சொல்லு, சொல்றா சொல்றா. எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. எங்க அம்மானா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எங்க வீட்டுல நானும் எங்க அம்மாவும் தான், வேற யாரும் கிடையாது. எங்க அம்மா தான் எனக்கு சோறு விட்டுவாங்க, துணிமணிலாம் போட்டு விடுவாங்க, என் கூடவே இருப்பாங்க. நான் நிறைய படிக்கணும்னு எங்க அம்மாக்கு ஆசை. ஆனா அவங்க கஷ்டப்படுறத பார்த்ததும் எனக்கு பள்ளிக்கூடம் போகவே பிடிக்கல. எங்க அம்மாக்கு உதவி செய்யணும்னு பசங்களோட சேர்ந்து துணி எல்லாம் திருடி வித்தேன், சீட்டாடி சம்பாதிச்சேன். இப்படி எல்லா திருட்டுத்தனமும் பண்ணேன். ஆனா எங்க அம்மா கிட்ட மெக்கானிக் ஷெட்ல வேலை பாக்குறதா போய் சொன்னேன். நான் இப்படி எல்லாம் சம்பாதிச்ச காசை அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன். ஆனா நான் வேலைக்கு தான் போயிட்டு வரேன்னு அம்மா நம்பினாங்க. படிக்க வேண்டிய வயசுல இப்படிதான் கஷ்டப்படுறேன்னு அம்மா என்ன கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. தினோட அம்மா கிட்ட கேக்குற ஒரே கேள்வி, அம்மா அப்பா எங்கம்மா? அப்பா ஏமா நம்மள பார்க்கவே வரல? அவர் நம்ம கூட இருந்திருந்தா கஷ்டமே வந்திருக்காதுல்ல. அப்பா எங்கம்மா? நான் தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விற்கும் போது 20 ரூபாய் சார், 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய், 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய், 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய், 20. எவ்வளவு இது? கட்டின கூட டிக்கெட் பால்கனி 30 ரூபாய், பால்கனி 30 ரூபாய், 30 ரூபாய், பால்கனி 30 ரூபாய், 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய், 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய், 20 ரூபாய் சார், 20 ரூபாய் சார், 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய், 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 20 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய். இந்த உனக்கு எனக்குடா. இந்த எடுத்துக்கோ. இது பெருசா எங்கடா? அதோடா இந்த அவன ஓடலாம். நீ பாரு இந்த போடுடா. நீங்க ஆடக்கூடாது, செத்து போனது உங்க அம்மா.
அம்மா இழந்த மனசு எவ்வளவு வேதனைப்படுங்கிறது எனக்கு நல்லா புரியுது. உண்மையிலேயே உங்க அம்மா மேல உனக்கு பாசம் இருந்துச்சுன்னா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நினைச்ச மாதிரி நீ வாழ்ந்து காட்டணும். அப்பதான் அவங்க மனசு சந்தோஷப்படும் இல்ல? இவனை எங்கேயும் விட்டுட்டு போனா மறுபடியும் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிடுவான். என் கூட வரியா? எங்க? என் வீட்டுக்கு. என்னடா அப்படி பாக்குற? நானும் உன்ன மாதிரி அனாதைதான். வா. உன் பேர் என்னடா? ராஜா. சாப்பிடுறியா? எங்க அம்மா பண்ணதான் பிடிக்கும். சரி, அம்மா பண்ண நினைச்சு சாப்பிடு. தூங்கும் போது இருக்கிற பைய கட்டி பிடிச்சு தூங்குற? இதுல எங்க அம்மா இருக்காங்க. என்னாச்சு? எதுக்கு பயப்படுற? இடி இடிச்சதுன்னா எனக்கு ரொம்ப பயம். எங்க அம்மா கட்டி பிடிச்சிப்பேன். இடி இடிச்சதுன்னா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லணும்னு எங்க அம்மா கத்து கொடுத்துருக்காங்க. அர்ஜுனா 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 அர்ஜுனா. நந்தினி, நீயும் ராஜுவும் என்னை விட்டு பிரிஞ்சு போன அதே ஜனவரி 28ஆம் தேதி இந்த ராஜா எனக்கு கிடைச்சிருக்கான். நீங்களே மறுபடியும் என்கிட்ட வந்து சேர்ந்த மாதிரி எனக்கு தோணுது.